வணக்கம் நண்பர்களே. ஒரு 5.1 ரிமோட் ஆம்பிளிஃபையரில் சப்பூஃபருக்கு ஒரு சப்பூஃபர் பார்த்தீங்கன்னா பாசிவ் சப்பூஃபர், அதாவது டைரெக்டாக சப்பூஃபர் லைன் கொடுக்குற லைனும், இன்னொரு சப்பூஃபர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சப்பூஃபர். அதாவது இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து ஃப்ரீ அவுட் மட்டும் கொடுத்தா போதும். அந்த ஆக்டிவ் சப்பூஃபரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்பில்ட்டாக ஆடியோ போர்டோட இருக்கும். அப்படி உள்ள சப்பூஃபருக்கு இதுலேருந்து ஃப்ரீ அவுட் மட்டும் நம்ம எடுத்து எப்படி கொடுக்குறதுன்னு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக சப்பூஃபர் ஃப்ரீ அவுட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ரிமோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரிமோட் எடுத்துருக்கேன். இந்த ரிமோட்டில் நீங்கள் சப்பூஃபர் நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதில் இருக்க சப்பூஃபர் ஆடியோவும் வேலை செய்யணும். அதே மாதிரி இதில் வந்து ஃப்ரீ அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சப்பூஃபர் லைனும் வேலை செய்யணும். அப்படின்னா சிம்பிளாக ஒரே வழி தான் பண்ணோமா. இப்போ இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து 3வது சப்பூஃபர் ஃப்ரீ அவுட் வரும் பார்த்தீங்களா, இந்த ரிமோட் கிட்டோட சப்பூஃபர் அவுட் வரும். அந்த அவுட்டில் நம்ம என்ன செய்யணும்னா, நான் கொடுக்குற பாருங்க, அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த சப்பூஃபர் ஆடியோ செக்ஷனுக்கு ஒரு ஒயர் வரும். இதான் வந்து சப்பூஃபர் ஆடியோ போர்டுக்குள்ள சீல்டு ஒயரு. இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, சப்பூஃபர் ஃப்ரீ அவுட்டு. இந்த இதுக்கு லைன் எப்படி கொடுக்குறதுன்னா, அதுலேருந்து நான் எப்பயும் போல் சீல்டு ஒயரை யூஸ் பண்ணி ஒரு ஒயர் இந்த ரிமோட் கிட்ட அளவுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஃப்ரீ அவுட்டோட சீல்டு ஒயரும் இந்த சப்பூஃபர் ஆடியோ போர்டோட இன்புட்டு சீல்டு ஒயரையும் ரெண்டையும் ஒன்றா நம்ம சால்டிங் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த ரிமோட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல அவுட்புட் வரும் பார்த்திங்களா, இந்த சப்பூஃபர் அவுட்டு, இதுலேருந்து இந்த ஆடியோ போர்டுக்கும் போயிடும், இந்த ஃப்ரீ அவுட்டுக்கு இந்த ஆக்டிவ் சப்பூஃபர் யூஸ் பண்ணுறோம்ல எக்ஸ்ட்ரா, அதுக்கும் போயிடும். அப்படிங்கும்போது ஒரே டயத்தில் 2 சப்பூஃபரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது எப்படி சால்டிங் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ போர்டோட, அதாவது சப்பூஃபர் ஆடியோ போர்டு இருக்குல்ல, அதோட சீல்டு ஒயரை சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கிரவுண்ட் ஒயரை சால்டிங் பண்ணுறேன். அதுலேயே இந்த ஃப்ரீ அவுட்டுக்குன்னு ஒரு சீல்டு ஒயர் எடுத்தோம்ல, அதோட ஒயரையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ கிரவுண்டுக்கு கிரவுண்டு ஜாயிண்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ கிரவுண்டுக்கு இன்னொரு கிரவுண்டையும் சேர்த்து சால்டிங் பண்ணிடணும். இப்போ ரெண்டும் ஒன்றா இணைச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஃப்ரீ அவுட்டோட சிக்னல் அவுட்புட் ஒயரையும் இந்த சப்பூஃபர் ஆடியோ போர்டோட சிக்னல் இன்புட் ஒயரையும் ரெண்டையும் ஒன்றா இணைச்சிருவோம். ஒன்று வந்து ஆடியோ போர்டுக்கு இன்புட் ஆகும், இன்னொன்று வந்து இந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து சப்பூஃபர் ஃப்ரீ அவுட் ஆகும். எதுக்காகனா ஆக்டிவ் சப்பூஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டையும் ஒன்றா இணைச்சாச்சு. இணைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் இந்த இடத்துல இங்கேருந்து 3வது பின்னு சப்பூஃபர் ஃப்ரீ அவுட் வருதுல்ல, அதில் சால்டிங் பண்ணிட வேண்டியதான். சும்மா உங்களுக்கு ரஃப்பாக சால்டிங் பண்ணி காட்டுறேன், நீங்கள் நீட்டாக சால்டிங் பண்ணிக்கிங்க. இப்போ சால்டிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கத்தில் இருக்க பின்னு எதுலேயுமே டச் ஆகக்கூடாது, அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஒரு கிரவுண்டு, ஒரு சப்பூஃபர் ஃப்ரீ அவுட்டு எடுத்துருக்கோம். ஒன்று வந்து இந்த ஒரு சீல்டு ஒயரு இந்த சப்பூஃபர் செக்ஷனுக்குள்ளே ஆடியோ இன்புட்டுக்கு இந்த இடத்துக்கு போயிடும். இன்னொன்று வந்து இந்த ஃப்ரீ அவுட்டு ஆக்டிவ் சப்பூஃபருக்காக நம்ம இங்கே லைட்டு இங்கே சீல்டு ஒயர் மூலமாக அவுட் எடுத்துகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரே லைனில் ரெண்டாக பிரிச்சிடறோம். இதில் வந்து நீங்கள் ஒரு பாசிவ் சப்பூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு ஆக்டிவ் சப்பூஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இது ஆந்திர பிரதேஷ் நண்பருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி முடிஞ்சிடும். முடிஞ்சுன்னா ஒரு ஷார்ட்டாக வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். நன்றி.